நேரத்தில் உங்களை சந்தித்து உங்களுக்கான தேவைகளை எல்லாம் உங்களுக்காக ஓடி வந்து செய்து தந்திருக்கக்கூடிய வேட்பாளர் நம்முடைய வேட்பாளர் அவர்கள். ஆனா இவங்களை எழுத்து போட்டியிடுறதுக்கு தெலுங்கானால இருந்து ஒருவர் வந்திருக்கிறார். சென்ற முறை தூத்துக்குடியில போட்டியிட்டார். போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்ததால் அவங்க 2 மாநிலத்துக்கு கவர்னரா போனாங்க. இந்த முறையும் தோல்விதான், அது நிச்சயம். ஆனா இந்த முறை என்னன்னா கவர்னரா கூட போக முடியாது. ஏன்னா ஒன்றியத்துல பிஜேபி ஆட்சி வருவதற்கான வாய்ப்பு இருந்திருந்தா அவங்கள கவர்னரா வேற ஏதாவது 2 மாநிலத்துக்கோ இல்லைன்னா எங்கேயாவது போடுவாங்க. இந்த தடவை அதுவும் இல்லை. அங்க வரப்போறது நம்முடைய ஆட்சி, இந்தியா கூட்டணி ஆட்சி. அதனால கவர்னராகவும் பணியாற்றுவதற்கு வாய்ப்பில்லை. தாமரை எங்க மலரும் மலரும்னு தேடிக்கிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அவங்களும் இந்த கவர்னரா பிஜேபியில யாரையாவது அனுப்புறாங்கன்னா அவங்களுக்கு ஒரே ஒரு வேலை தான். என்னன்னா சட்டமன்றத்துல மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கெல்லாம் ஓட்டு போட்டு வர அரசு உங்களுக்காக ஒரு தீர்மானத்தை போடுறாங்க, ஒரு சட்டத்தை போடுறாங்க. அந்த சட்டத்தை கவர்னர் கிட்ட அனுப்பி கையெழுத்து வாங்கணும். அந்த கையெழுத்தை மட்டும் போடக்கூடாது. அதுதான் எல்லா பிஜேபி கவர்னருக்கும் பிஜேபி ஆட்சி செய்யாத மாநிலங்கள்ல டான்ஸ் ஆடலாம், பாட்டு பாடலாம், நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா அரசாங்கம் அனுப்பக்கூடிய அந்த மசோதாக்கள்ல கையெழுத்து போடக்கூடாது. இங்க இருக்கக்கூடிய கவர்னருக்கு நம்ம கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போய் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் நீதிமன்றத்தை நாடி அவங்க 2 கூட்டின அப்புறம் கையெழுத்து போட்டாரு. அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அண்ணனை, நம்முடைய முதலமைச்சரை பின்பற்றி எல்லாரும் கோர்ட்டுக்கு போவாங்கன்னு. கோர்ட்டுக்கு போய் ஃபர்ஸ்ட் ஹியரிங் வரதுக்கு முன்னாடி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. இவங்க அடிக்கிறதுக்கு முன்னாடி கையெழுத்து போட்டாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். அதனால ஒரு கையெழுத்து போடுறதுக்கே இத்தனை மாசம் வச்சுக்கிட்டு இருந்தவங்க இந்த பக்கம் எல்லாம் வருவாங்களா? போன தேர்தல்ல என்னுடைய தொகுதி தூத்துக்குடிக்கு வந்து நான் இந்த மண்ணை சேர்ந்தவள், இந்த மண்ணை சேர்ந்தவள், இந்த மண்ணில தான் எனக்கு உறவு இருக்கு, எல்லாமே இருக்குன்னாங்க. அப்புறம் ஏன் சென்னைக்கு வந்திருக்காங்கன்னு தெரியல. ஊரை சுத்தி பாக்குறதுக்கு வந்திருக்காங்களா? சரி, தேர்தல் முடிஞ்ச உடனே நம்ம தமிழச்சியே கூட அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து தெரிஞ்சவங்க தான். அதனால அவங்கள விட்டே ஊரை சுத்தி காட்ட சொல்லலாம். அவங்களும் ஃப்ரீயா தான் இருப்பாங்கல்ல. இவங்க கொஞ்சம் பிஸியா இருப்பாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, டைமை ஒதுக்கி கூட்டிட்டு போய் சென்னைய, தமிழ்நாட்டை எல்லாத்தையும் சுத்தி காட்டலாம். ஏன்னா அப்பொழுதாவது